ஹாய் காய்ஸ், டீ கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் உள்ள டீயோட லாஸ்ட் ட்ராப் முடியறதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம். பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு இருந்தது. அந்த தோப்பில் ஒருத்தர் பழத்தை பறித்து அவரோட கோணி பையில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தார். பழத்தை பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். கோணி ஃபில் ஆன உடனே தோளில் போட்டுட்டு கிளம்பிட்டார். அப்போது அவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வேகமாக வர்றாரு. வந்த உடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, யாரோட பெர்மிஷன் கேட்டு ஏன் தோப்புக்குள்ளே நுழைஞ்சு இவ்வளோ பழங்களை நீ பறிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் ரொம்ப சாதுவாக அமைதியாக, நான் பறிக்கவே இல்லையே, காற்று பலமாக வீசிச்சு, அந்த காற்றுல இந்த பழங்கள்லாம் கீழே உதிர்ந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ இந்த கோணிப்பையை எதுக்காக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஓ இதுவா, இதுவும் காற்றுல தான் எங்கேயோ இருந்து பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உன் பாயிண்ட்டுக்கே வரேன். காற்றில் பழங்கள் உதிர்ந்திருக்கட்டும், கோணியும் அதே மாதிரி பறந்து வந்திருக்கட்டும். ஆனால் இந்த பழங்களை எல்லாத்தையுமே கோணியில் நிரப்புனது யார் அப்படின்னு அந்த ஓனர் டென்ஷனில் உரிமிக்கிட்டு கேட்குறாரு. அப்பவும் இவன் ரொம்ப அப்பாவி போல முகத்தை வச்சுட்டு கொஞ்சம் கூட கலங்காமல், அதுதாங்க எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி தாங்க நம்மளை சுற்றி உள்ள நிறைய பேர் தவறு செய்வாங்க, கையும் களவுமா பிடிபடுவாங்க. ஆனால் அந்த தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. மேலும் அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு பல வார்த்தைகளை, பொய்யான வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவாங்க. இந்த மனப்பான்மை ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு மனப்பான்மை. என்ன தவறு செஞ்சாலும் அதை நேர்மையாக ஒப்புக்கொள்ளணும். அது மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றின ஒரு நன்மதிப்பை கூட்டும். அந்த தவறை உணர்ந்த பிறகும் கூட வெளிப்படையாக ஏற்கிறதுக்கு துணிவு இல்லாமல் அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பது மிகப்பெரிய தவறுங்க.